இன்னும் சில வினாடிகளில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வாகனம் வர இருக்கிறது. அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன? மொபைல் கண்ட்ரோல் யூனிட் வரை அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தள்ளுமுடி ஏற்பட்ட அதை தடுக்க காவலர்கள் கைது செய்வதற்கு சூழல் ஏற்பட்ட அதற்கான வாகனங்கள், ஏன் ஆம்புலன்ஸ் வரை அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது களத்தினுடைய சூழலாக இருக்கிறது. இந்த வழக்கு என்ன அப்படின்ற கேள்விகள் ஏற்படுறப்போ செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தை வருகிறார். சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இனி எத்தனை வாரங்கள் நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்திருக்கு? விவரங்கள். வணக்கம். அதாவது திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக 2011ஆம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சீமான் உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரை 2012ஆம் ஆண்டிலேயே விஜயலட்சுமி திருப்பி பெற்றுக்கொண்ட நிலையில அவர் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் விசாரணையின் அடிப்படையிலும் போலீசார் வழக்கை முடித்து வைத்திருந்த நிலையில மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். முதல்ல இந்த மனுவானது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த புகார்தாரர் தரப்பு வாதங்களை, அவருடைய விளக்கத்தை கேட்பதற்காக விஜயலட்சுமியை நேரில் ஆஜராகும்படி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் பல காரணங்களால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. தொடர்ந்து இந்த வழக்கு அடுத்த நீதிபதியாக நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையை செய்த நீதிபதி திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது, ஏனென்றால் இதுல பாலியல் குற்றச்சாட்டானது கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ததுடன் 12 வாரங்கள்ல இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி இளந்திரையன் பிறப்பித்திருந்தார். மேலும் அந்த உத்தரவுல சட்டப்படி அனைவரும் அறியும் வகையில திருமணம் செய்து கொள்வதாக சீமான் கூறியிருந்தார் என்றும் அவருடைய வற்புறுத்தலுக்கு இணங்க 6-7 முறை கருக்கலைப்பு செய்துள்ளதாகவும் விஜயலட்சுமி தன்னுடைய வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார் என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அரசியல் அழுத்தம் காரணமாக சீமான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மன உளைச்சல் காரணமாகத்தான் அந்த புகாரை திருப்பி பெற்றுக் கொண்டதாகவும் விஜயலட்சுமி குறிப்பிட்டிருக்கிறார் என்று நீதிபதி தன்னுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதிலிருந்து மிரட்டல் காரணமாகத்தான் விஜயலட்சுமி தன்னுடைய புகாரை திரும்ப பெற்றிருக்கிறார் என்பது தெளிவாகிறது என்று தெரிவித்த நீதிபதி, பாலியல் வன்கொடுமை புகார் என்பது தீவிரமானது என்பதனால் அந்த புகாரை தன்னிச்சையாக திரும்ப பெற முடியாது. அந்த அடிப்படையில விஜயலட்சுமி சீமான் மீது தெரிவித்த புகார்கள் அவர் அளித்த வாக்குமூலத்தின் மூலமாக உறுதியாகிறது என கூறி அவருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய மறுத்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் சீமானுக்கு காவல் நிலையத்திலிருந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சீமான் மேலே என்ன வழக்கு, அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன உத்தரவுகளை இட்டது, எந்த அடிப்படையில் காவல்துறையினர் இதை விசாரிக்கிறாங்க, இப்போது சம்மன் கொடுக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு விட கொடுத்தீங்க. இன்னும் சில நிமிடங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்து விடுவார் அப்படின்னு தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.